செய்யக்கூடிய ஒனியன் ரிங்ஸ் செய்முறை தான் காண்பிக்க போகின்றேன். வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் 3 வெங்காயத்தை இப்படி வட்டம் வட்டமா வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்ததாக கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கிறேன், 100 கிராம். வெங்காயத்தை பிரட்டி எடுக்கிறதுக்கு பனிமல் எடுத்து வச்சிருக்கிறேன், ரசக்கு தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கிறேன். அடுத்து மிளகு தூள், உப்பு. முதல்ல கோதுமை மாவை கரைத்தெடுப்போம். அதுக்கு ஒரு சட்டியில சேர்த்துக்கொள்றேன். அத்தோடு தனி மிளகாய் பொடி, சோள மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதோட மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்றேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைத்து எடுத்துக்கொள்வோம். இப்ப தண்ணி சேர்த்துக்கொள்றேன். இப்போ இந்த பாத்திரத்துல மாவு இருந்தா சரி, ஓரமா வைப்போம். இந்த மாவுக்கு நான் 200 மில்லி தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இனி வெங்காயத்தை ஒவ்வொன்றாக மாவுல சேர்த்து இந்த ரசக்கு தூள்ல பிரட்டி எடுக்கணும். இப்போ அதை பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு காண்பிக்கிறேன். இப்ப நான் இதை மாவிலையும் ரசக்கு தூள்லையும் பிரட்டி எடுத்துட்டேன். இனி இதை பொரிக்க போறேன். இப்ப இந்த எண்ணெய் கொதிச்சிட்டது. இது கிலோ ஒன்றா பொரிச்சு எடுப்போம். இந்த ஒனியன் ரிங் டீயோட சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. இப்போ அது பொரிஞ்சிட்டது. இதை ஒரு சட்டியில எடுப்போம். இனி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காண்பிக்கிறேன். இப்ப நான் இதை சூப்பரா செய்து முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த சுவையான ரெசிபியை செய்து பாருங்கள். இத்தோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்ள போகின்றேன். என்னுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.